இறை தூதருடைய காலத்தில் பல்லை துலக்குவதற்கு என்ன மேக்சிமம் இந்த சாதனம்? அந்த இராக்குச்சி. இப்பயும் இராக்குச்சியை நாங்க பயன்படுத்துற இருக்கிறார்கள். பயன்படுத்தட்டும், பிரச்சனை இல்லை. மேலதிகமாக பயன்படுத்தட்டும். ஒரு காலையில தூங்கி குழம்பினத்துல ஒளிமியுடனே இராக்குச்சியால பல்லு தட்டினா வாய் சுத்தமாகுமா? இல்ல. சோ we have to think. நாங்க கொஞ்சம் சிந்திக்கணும். அது நாங்க வழிகாட்டல் என்னென்ன காலம் சூழ்நிலை பண்டைய உலகத்துல க்ளோஸ் அப் பிரஷ் வாய் சுத்தமாக்குற எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு இறை தூதர் இந்த அண்டைக்கு என்ன சொல்லிப்பாங்க? நீ இதெல்லாம் திட்டணும் சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பேசக்கூடிய விடயம் முக்கியமான விடயம். எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தில் கலாநிதி ரவுசைன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா விடயங்களையும் எடுத்து நடக்க தேவையில்ல. அவரும் ஒரு மனிதன் அடிப்படையில் மிஸ்வாக்கை பற்றி, ஜுப்பாவை பற்றி, இப்படி நிறைய விடயங்களை பற்றி பேசியிருந்தார். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் தனியாக நான் பேசுவேன். அல்லாஹ்வோட உதவியால் நான் இப்ராஸ் ஹக்கானி பேசுகிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கேருந்து தான் ஆரம்பம். இவங்களோட அடிப்படை இங்கேருந்து தான் ஆரம்பம். நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், அவர் சொல்கிறாரு மிஸ்வாக் செஞ்சால் வாய் துப்புரவாகாது. அப்போ எங்களோட நபி அலைஹிஸ்ஸலாம் வாய் துப்புரவா இருந்தில்லை, சஹாபாக்கட வாய் துப்புரவா இருந்தில்லை. நான் இன்ஷா அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய பல் எப்படி இருந்துச்சு, வாயுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, அப்போ அதுக்கு சொல்லுவார் ரசூலுல்லாஹ் தானே அவங்க அப்படி வாய் துப்புரவாய்க்க முடியும். சஹாபாக்களுடைய பல்லுகளுடைய துப்புரவை பற்றியும் ஹதீஸில் வந்திருக்கு. இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தனியாக பேசுவேன். அப்போ அவர் சொல்கிறார், இப்போ நபி இருந்தாலும் ப்ரஷ் சிக்னல் தான் பாவிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் கோடான கோடி இந்த பல்லு டென்டல் வலி இருக்கு, பல்லை பிடுங்கிறதுக்கு, பள்ளி பூச்சி திண்டை நிறைக்கிறதுக்கு, பல்லில் வர குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய. இதை டென்டலெல்லாம் திறந்திக்கிற மிஸ்வாக் செய்கிறவங்களுக்கா, இல்லாட்டி அவங்கள போல் ப்ரஷ்ஷை பாவிச்சு சிக்னலை பாவிக்கிறவங்களுக்கா? பல்லில் குறைபாடோட பெய்த்து பல்லுகளை சரி செய்ய டென்டலுக்கு போகிறவங்க மிஸ்வாக் பாவிக்கிறாக்கள் இல்லை. பல்லு துப்புரவாகாது அப்படி இப்படி. இந்த டென்டல் வலே உங்களுக்கு பெரிய அடி, பல்லு டென்டல் வல். இன்ஷா அல்லாஹ் இது நான் ஆரம்பமாக போடுறேன். ஒவ்வொரு விஷயமா இன்ஷா அல்லாஹ் பேசுவேன் நான். உலமாக்களும் பேசுங்க. இப்படி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த காலத்தில் கருஞ்சீரகம் திங்க தேவையில்ல, தேம்பானி குடிக்க தேவையில்ல, இப்படி கொள்கைகள் வந்துட்டு. இதனால தான் இப்படிப்பட்ட கொள்கைகளை பற்றி எங்களோட ஆரம்ப உலமாக்கள் எல்லாம் அவங்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும் எழுதி வச்சுட்டு பேசி வச்சுட்டு வைத்திருக்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன், மிஸ்வாக் தேவையில்ல, ப்ரஷ் தான் தேவண்டா. எங்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் பல்லு தீட்டுறதுக்கு நேரங்கள் சொல்லி தந்திக்கிறாங்களே, அதை சரி நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? சரி, இது அந்த நேரங்கள் இந்த ப்ரஷ்ஷுக்கு சூட்டபிள் ஆகுமா? ஒவ்வொரு முறையும் ஊட்டலுக்கு வரப்போல நபி அலைஹிஸ்ஸலாம் மிஸ்வாக் செய்வாங்க, ஒழுவெடுக்கோல மிஸ்வாக் செய்வாங்க, தொலைக்கோல மிஸ்வாக் செய்வாங்க. இப்போ இதுக்கு போகிற எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போகல ப்ரஷ்ஷையும் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க. இவர் சொல்கிற மாதிரி எல்லாரும் மஸ்ஜிதுக்கு போகல ப்ரஷ்ஷையும் சிக்னலையும் தூக்கிட்டு போங்க. வீட்டு வாசல் எல்லாரும் ப்ரஷ்ஷையும் சிக்னலையும் வைங்க. வீட்டுக்கு வார நேரம் எல்லாம் பல்ல தீட்டிட்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் பேசுவேன். இது என் ஆரம்ப பேச்சு. இன்ஷா அல்லாஹ் உலமாக்களும் இதை எனக்கு உதவியாக இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்து செய்வான். இதை நாங்கள் விடக்கூடாது.